ஸோ இன்றைக்கி நம்ம செக்ஷன் நேற்று எபிசோட் 1 பார்த்தோம். ஸோ இப்போ வந்து எபிசோட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்கிங் செக்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 5 செக்டர் வந்து பேங்கிங் செக்டர் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சவுத் இந்தியன், செகண்ட் ஒன் ஐடிஎஃப்சி, தேர்ட் ஒன் கர்நாடகா பேங்க், ஃபோர்த் ஒன் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், ஃபிஃப்த் வந்து இண்டஸ்ட்ரியல் பேங்க். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் பேங்க் ஆல்ரெடி நம்ம டீமில் எல்லாருமே கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து புக் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அண்டர் வேல்யூ அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக். ஸோ அது ஐடிஎஃப்சி, ஸோ கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், தென் இண்டஸ்ட்ரியல். இப்போ நம்ம நியூவாக ஜாயின் பண்ணிக்கிறது இண்டஸ்ட்ரியல் பேங்க். ஸோ சவுத் இந்தியன் பொறுத்த வரைக்கும் அதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 6,000 இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஐடிஎஃப்சி பார்த்திங்கன்னா 38,000 crore அதோட மார்க்கெட் கேபிட்டல். தென் தேர்ட் ஒன் வந்து கர்நாடகா பேங்க். ஸோ அது வந்து 6,000 கோடி இது மார்க்கெட் கேபிட்டல். தென் இண்டஸ்ட்ரியல் பேங்க் வந்து 52,000 கோடி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணும்போது இப்போ ஐடிஎஃப்சி வந்து சின்ன பேங்க்னு பார்க்குறோம். ஸோ அதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதோட 38,000 கோடி இருக்குது. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் பேங்க் பார்க்கும்போது அது ரெண்டும் ஈக்குவலான பேங்க் தான். ஸோ அதோட வேல்யூ வந்து நல்ல பெரிய வேல்யூ, பட் மார்க்கெட் லெவலில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ப்ரைஸ் வேல்யூ. ஸோ அதனால் இதோட மார்க்கெட் வந்து சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க எல்லாம் ஐடிஎஃப்சி. ஸோ அப்படிலாம் இல்லை. ஸோ இதோட நல்ல பேங்க்கு. ஸோ இது கன்சிடர் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ தென் இப்போ சவுத் இந்தியன் பேங்க் பார்த்திங்கன்னா நம்ம சிஓலாம் பார்க்குறோம். ஸோ அவர் பேர் வந்து பிஆர் சேஷாஸ்திரி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணாருன்னா சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே எப்படி இருந்தது அந்த பேங்க்கோட க்ரோத்து. தென் அதர் ஒன் வந்து கரூர் வைஸ்யா பேங்க்கில் ஒர்க் பண்ணார். ஸோ இப்போ வந்து சவுத் இந்தியனில் வந்திருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம சவுத் இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஒருத்தருடைய ப்ரொமோட்டர் எப்படி இருக்காங்க, ஸோ சிஓ எப்படி, அவர் அந்த பேங்க்கோட க்ரோத் எப்படி இருக்குது, ஸோ அதை பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம அந்த இதுக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ ஐடிஎஃப்சி அவர் பார்த்தீங்கன்னா வைத்தியநாதன். ஸோ அவருடைய லைஃப், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுக்கு, ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஐடிஎஃப்சி பேங்க் வாங்குகிறோம். ஸோ தேர்ட் ஒன் வந்து கர்நாடகா பேங்க். ஸோ அது வந்து கர்நாடகா பேங்க்னா புக் வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து அந்த பேங்க்கோடைய க்ரோத் வந்து அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பேங்க்கு, ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். தென் வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஸோ அது நல்ல பேங்க்கு. இப்போ அந்த பேங்க்கில் வந்து சின்ன சின்ன இஷ்யூ இருக்கிறதுனால, ஸோ 2 ப்ரொமோட்டர் வந்து சண்டை போட்டுருக்கனால அந்த பேங்க்கோட வேல்யூ கம்மியாக இருக்குது. பட் அதுவும் நல்ல ஒரு க்ரோத் உள்ள பேங்க்கு, அதுவும் ஒரு அண்டர் வேல்யூ பேங்க். ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பேங்க். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்துஜா குரூப்போட பெரிய ஒரு பார்ட்னர் அவங்களும். ஸோ இது வந்து இப்போ சின்ன இஷ்யூனால இந்த பேங்க்கோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதர்வைஸ் அந்த பேங்க்கும் நல்ல பேங்க். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ செபியும் இப்போ பார்த்திங்கன்னா அதோட இஷ்யூ இல்லாத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 3 or 4 மந்த்துக்குள்ளே அதுவும் மறுபடியும் அதோடைய லாங் டேர்ம் ஹையர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஐடிஎஃப்சி பேங்க் நான் சொல்லியிருக்கோம். ஸோ வைத்தியநாதன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆரம்ப காலத்தில், அவர் வளர்ந்த ஆரம்ப காலத்தில் அவங்க ஸ்கூல் சார் வந்து ஒரு 500 rupees அவர் ஹெல்ப் பண்ணி, ஸோ அவர் வந்து ட்ரெயின் போய் படிக்கிறதுக்காக காசு இல்லாமல் வந்து அவர் 500 ஹெல்ப் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நல்ல லெவல் போனதுக்கப்புறம் அந்த டீச்சரை பார்த்து கண்டுபிடிச்சி, ஸோ அவருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே அவர் ஹெல்ப் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட்டர் கிட்ட தான் நம்ம அந்த ஒரு ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ ப்ரொமோட்டர் வைஸ் அவங்க எப்படிப்பட்டவங்க, ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய க்ரோத்து பெருசாக இருக்கும். ஸோ இது ஒரு லாங் டேர்மாக கொண்டு போகணும் என்றைக்குமே. சரிங்களா? ஷார்ட் டேர்மாக பண்ணக்கூடாது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும். லாங் டேர்மாக பண்ணிங்கன்னா இதோட க்ரோத் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.